ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் இந்த மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக கேளுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை யூஆர் நியூலி மேரிட், இல்லை நீங்கள் மேரிட், இல்லை மேரேஜ் ஆகக்கூடிய ஆசை உங்களுக்கு இருக்குது, இல்லை அந்த மேரேஜ் பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அதில் நடக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய இன்றைக்கிண்டு இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ஸ் நடக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒரு விஷயத்தில் இருந்து பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு டேக்அவே இருந்துச்சு. ஸோ அந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே அந்த ஒர்க்கை சைமல்டேனியஸாக பாருங்கள். இல்லாட்டி தூங்கும்போது கூட இந்த பாட்காஸ்ட்லாம் ரெகுலராக கேளுங்க. நான் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீ ரெகுலராக வீடியோஸ் வரும். நான் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் மென் யாரோ ஒரு ரேண்டம் கான்டென்ட் கிரியேட்டர், நம்மளுக்கு வந்து ரேண்டமாக சம்டைம்ஸ் சஜஷன் வரும்ல, அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு சஜஷன் வந்துச்சு. நான் மேக்ஸிமம் ஸ்வைப் பண்ணிடுவேன். டக்குன்னு போகிறோமா 2 லைக், டக்குன்னு 2 லைக், டக்குன்னு 2 லைக். என்ன கான்டென்ட்லாம் பார்க்குறது இல்லை, லைக் பண்ணுறது ஒரு பழக்கமாயிருச்சு. இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் வியாதி எனக்கு இருக்குது. சரி, அது வேறு விஷயம். பட் இப்போலாம் கொஞ்சம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கான்டென்ட் பார்த்து இது பிடிச்சிருக்கா இல்லையா, இது ஏதாச்சும் டேக் அப்படின்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணுற அளவுக்காச்சும் கொஞ்சம் அறிவு இருக்குது. பட் ஜென்ரலாக சொல்கிறேன். சரி, ஓகே, இதை ஸ்க்ரால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீடை நான் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் கவனித்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம பேச போகிறோம். அது என்னென்னா, அந்த இங்கிலீஷ் கான்டென்ட் கிரியேட்டர் சொல்லியிருந்தார், ஒரு 2 சினாரியோஸ் சொன்னார். அந்த 2 சினாரியோஸில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொன்னார். அண்ட் எனக்கு அது கரெக்டாகவும் பட்டுச்சு. இனிஷியலாகவே எனக்கு வந்து அந்த தாட் இருந்துச்சு. அவரும் அதை அட்ரஸ் பண்ணும்போது கரெக்டு தான், நம்ம யோசித்த விதமும் கரெக்டு தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது எவ்வளவோ ஃபார் பெட்டர் கம்பேர் டு டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், திஸ் இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் மோர் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் கை, இஃப் யூ மோர் ஆஃப் அ மேரேஜ் கைண்ட் ஆஃப் கை, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் வரக்கூடிய பிரச்சனை என்ன, ரொம்ப நேரம் பேசுகிறானே தவிர்த்து வெளியே விட மாட்டேங்கிறானே கண்டென்ட்டை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆக்சுவலாக 2 விதமான சினாரியோ சொல்லியிருந்தார். இப்போது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னர், பீட் அ மென் ஆர் விமன், ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று ஹூ ட்ரீட்ஸ் தெம் சைலண்ட்லி. இப்போ எப்படின்னா, இப்போ என்னோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னர் சரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு எக்ஸ் இருக்காங்க, ஒரு ஒய் இருக்காங்க. சரி, ஒரு மென் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பையனும் பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு தப்பு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நிறைய கேர்ள்ஸ் பார்க்குறனால உங்கள் பாட்காஸ்ட்டில் எப்பயுமே பொண்ணுங்க தான் தப்பு பண்ணுவாங்களான்னு வந்துடுவீங்க. சாமி, நான் திருப்பியே வச்சிடறேன், ஓகேவா? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஓகேவா? அந்த பொண்ணு வந்து இப்போ 2 விதமாக அந்த பையனை வந்து ட்ரீட் பண்ணலாம். ஒன்று, இங்கே வா, என்ன எதுக்கு இப்படி பண்ண, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டு பத்திரகாளி மாதிரி ஒரு ஆட்டம் போடலாம். அந்த அளவுக்கு அந்த ஹீட்டட் அப் மூமெண்ட்ஸில் அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். நீ ஏன் இப்படி பண்ண, எனக்கு இது ஹர்ட் ஆகும்னு தெரியும்ல, அப்போ அது ஏன் பண்ணுற, இது யார், இது என்ன சாட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணலாம். பட் அதுவுமே வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் சேச்சுரேஷன் பாயிண்ட்னு இருக்குது. அதுக்கு கீழே போய் பொழுதுனிக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது, உங்களோட சண்டைக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். நான் எப்பயுமே ஒன்று யோசிப்பேன், நம்மளோட கண்ணீருக்கும் கோவத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும். சிரிப்பு கூட நம்ம வந்து இதில் டிசால்வ் பண்ணிடலாம், பெருசாக வராது. நம்ம யார் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒருத்தங்களுக்காக அழுகிறோம் அப்படின்னா அந்த அழுகையில் ஒரு வேல்யூ இருக்கணும். நம்ம ஒருத்தங்களுக்காக கோவப்படுறோம் அப்படின்னா அந்த கோவத்தில் ஒரு வேல்யூ இருக்கணும். ஆப்போசிட் இருக்க பர்சனும் அந்த கோவத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவை புரிஞ்சுக்கணும். நம்ம மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிறனால தான், நம்ம மேலே இவ்வளோ பொசசிவ், இவ்வளோ அன்பு இருக்கிறனால தான் இந்த கோவம் இப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு மியூச்சுவல் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரும். பட் ஓவராலாக என்ன விஷயம் அப்படின்னா, அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் தான் சொல்கிறேன். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் கோவப்படக்கூடிய எல்லா விஷயமே வந்து ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னர்ஸ் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கவா ட்ரை பண்ணுவாங்க. சரி, இது அவுட் ஆஃப் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கீழே போய் 90க்கும் கத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்குமே பொருந்தும். நான் எனக்கும் சேர்த்து நானே அட்வைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நானுமே வந்து அப்படியே எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து சோ கால்டு புளுத்தி அப்படிலாம் நான் அந்த டைப் ஆஃப் பர்சன் நான் கிடையாது. உங்களுக்கு சொல்கிறது எனக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜோடு தான் இந்த பாட்காஸ்ட்லாம் பேசுகிறேன். ஸோ இல்லை சொல்லிக்கிறேன், ஒரு குட்டி ஜென்யூனான டிஸ்க்ளைமர். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டு கீழே வந்து ஏன் நின்ன, ஏன் உட்காந்த, அங்கே ஏன் போகிற, இது ஏன் பண்ணல, இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, பொழுதுனிக்கும் அது நல்லா இருக்காதுல்ல. ஒரு கோவத்துக்குனா ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸ்க்கு தான் நம்ம கோவமும் படணும். ஸோ அந்த 2 சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன், நீங்கள் வந்து லொபலோபா இது ஒரு பாட்டில் வரும்ல, சரி ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் வந்து கத்துறீங்க, ஏன் இப்படி பண்ண, ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரகாளி. அவங்க ஆப்போசிட்டில் பார்ட்னருமே இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நான் இப்படி தான் பண்ணேன், இப்போ என்ன, இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன், சரி ஓகே சார், இப்போ என்ன எதுக்கடி கத்துறேன். இப்போ 2 பேரும் இந்த மாதிரி கற்றுக்கிறீங்க, பக்கத்து வீடுகிட்டலாம் கேட்குற அளவுக்கு 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இது ஒரு சுச்சுவேஷன், ஒரு சினாரியோ.
செகண்ட் சினாரியோ இருக்குது, நான் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக போகிறீங்க. சரி ஓகே நீங்கள் தப்பு பண்ணிட்டியா, ஐ வில் கிவ் யூ சைலண்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் ஒரு 2 நாள் பேசாமல் இருக்கீங்க, அந்த ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க, இல்லை நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு தானே இதை பண்ணோம், அவளுக்கு வேறு ஏதாச்சும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, அவனுக்கு வேறு ஏதாச்சும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, நம்ம இப்படி பண்ணது ஏன், அவன் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டான், இப்போ எதுவுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அது வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த 2 ட்ரீட்மெண்ட்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸில் நான் பார்த்தேன் அப்படின்னா, விச் இஸ் மோர் ஓவர் இல்லை, விச் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஒரு 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 1 minute நான் பேசுகிறேன், அந்த 1 minuteக்குள்ளே எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சண்டை வரும்போது ஒரு 15 minutes டாப் மோஸ்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் தப்பா கரெக்டாக, இல்லை ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்கல்ல விச் கிவ்ஸ் த மோஸ்ட் இம்பேக்ட் ஆப்போசிட் பர்சனுக்கு, அது கரெக்டாக? இந்த 2 ட்ரீட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்வியஸாக நானுமே வந்து தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும் போது ஆமாலன்னு நம்மளுக்கு தோணும்ல. ஸோ நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்ட்டு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். மோரோவர் அந்த ரீல்ஸ்லேயும் அதை தான் சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுறோமா, அதில் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வரும். நம்ம வந்து கோவப்படுவோம், கத்துவோம், நம்ம அப்படியே பீக்குக்கு போவோம், மண்டை கிண்டெல்லாம் சுருங்கும், எங்கேருந்தோ ஒரு அட்ரினல் ரஷ் வரும். ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சு ஜிம்முக்கு போகும்போது கூட அவ்வளோ ரஷ் இருக்காது, எங்கேருந்து நம்மளுக்கு வந்துச்சு ஒரு கோவங்கிற எமோஷன் நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ எனர்ஜிஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமான்ட்டு நான்லாம் வியந்திருக்கேன். நான்லாம் கொஞ்சம் சுருன்னு கோவப்படக்கூடிய, பட் ரொம்ப வேல்யூபிளாக ரொம்ப 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 வேல்யூபிளாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கோவப்படக்கூடிய ஆள் தான். பட் என்னோடய பர்சன்ஸ் கிட்ட அண்டு எனக்கு ஒரு தற்கொலை ஏஜ் இருக்கும்ல, கோவம்னா என்னென்னு கூட புரியாத ஒரு வயசு, அந்த மாதிரி டைம்லலாம் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டிருக்கேன்னா அந்த குட்டி பசங்களாம் பண்ணுவாங்கல்ல, நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த கோவத்தை சாப்பாட்டில் காட்டுறது, எதில் அந்த கோவத்தை காட்டுறதுன்னு தெரியாமல், எதுக்கு கோவப்படுறதுன்னு தெரியாமல் ஒரு ஏஜ் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு சொல்கிறேன், நானும் தற்கொலைத்தனமாக நிறையா கோவப்பட்டிருக்கேன். அப்போ அந்த கோவப்படும் போதெல்லாம் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படியே ஒரு அட்ரினலின் ரஷ் ஒன்று வரும், அது எங்கேருந்து அந்த எனர்ஜி வருது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாது. அது வந்து அது அந்த கோவத்துலேருந்து வெளியே வந்து என்னை யோசிச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்கும். என்னடா ஏதோ என்னென்னமோ பண்ணுறானே, இவன் சர்க்கஸ்லாம் காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு 15 minutes 20 minutes நம்ம கத்திக்கிறோம்ல, அதில் உங்களுக்கு என்னென்ன வெளிப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு புரிய வந்துடுது, எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு தெரிய வந்துடுது. அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம், நான் உன் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்கேன், நான் உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், அந்த அன்பை தாண்டி உன் மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன், அந்த அக்கறையின் வெளிப்பாடு தான் இந்த கோவம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கோவப்பட முடியாது. தோ ஐ கேர் ஃபார் ஃபியூ பீப்புள், ஐ கான்ட் ஷோ மை ஆங்கர் ஆன் தெம். ஆனால் நான் உங்ககிட்ட இந்த கோவத்தை இவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை ரிலேஷன்ஷிப்குள்ளன்ட்டு. உரிமை, உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளிப்பாடு தான் இதெல்லாம் காட்டுது. அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸில் அவள் கோவப்படுறா, அவள் கத்துறா, அவள் வந்து அப்படியே ஷீ இஸ் கெட்டிங் இன் டு ஹர் நர்வ், அவள் கத்தி கடைசியில் அவள் கோவப்பட்டு அவளுக்கே மயக்கம் வர மாதிரி ஆகிறா அப்படின்னா, அந்த பீஸ் நம்மளை அந்தளவுக்கு நம்ம மேலே ஒரு அக்கறை வச்சிருக்கு, ஒரு கேர் வச்சிருக்கு. நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷன் அந்த பீஸ்னால ஏற்றுக்க முடியல. எப்படி நீ ஹவு கேன் யூ டூ திஸ், யூ நோ திஸ் வில் ஹர்ட் மீன்ல, அப்போ நான் யோசிச்சு பண்ணுறேன்ல உன்னைய ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு, அப்போ நீ என்னை கன்சிடர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆதங்கம் தான். எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி இந்த உரிமைங்கிற வார்த்தை, இவன் நம்மக்கிட்ட கத்துறா, அதுக்கும் தாண்டி இவன் மனசில் எதுவுமே வச்சுக்காமல் பேசுகிறா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்பப்போ பட்டு சட்டுன்னு பேசுகிறவனுங்களாம் அப்படியே பார்க்க வெளியே ஹார்ஷாக தெரிவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் கைண்ட் ஆஃப் சோல் அதுங்கெல்லாம். ஏன்னா அதுங்களுக்கு உள்ளே வச்சுக்க வராது. அதுக்கு மாட்டும் லொபலவான்னு கத்திடணும், அப்போயே அந்த கோவத்தை இறக்கிடணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து போய் என்னை மன்னிச்சிருமா, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் உன் மேலே வச்சுருக்க லவ் கேர் தான் சொல்லிட்டு காலை விழுந்து கெஞ்சணும். இந்த 2 ஆக்ஷன்ஸ்லையுமே வந்து லவ் இருக்குது முழுக்க. when you come to the second scenario, நீங்கள் வந்து you're going silent, அதுவும் for a day or 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி you can go silent with your partner or your person, எப்படி உங்களால் பேசாமல் இருக்க முடியுது. இப்போ எனக்கெல்லாம் லிட்ரலாக எனக்கு வந்து சண்டை போட்டுட்டாச்சும் உங்ககிட்ட பேசணும், எனக்கு அதுதான் எண்ட் ஆஃப் தி டே. அந்த ஃபஸ்ட்டு 15 minutes ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் நம்மளுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஐயோ அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படின்னா இப்படி கத்துறான் அப்படி கத்துறான்ட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கோர் வேல்யூ வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த கோர் வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கத்துவேன் உங்ககிட்ட, நான் இப்படி தான் கத்துவேன், இதுதான் என் டோன், இந்த மாதிரி தான் பேசுவேன். ஐயோ நான் இப்போ கத்துறணும், சாரி, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன்,
ஆனால் அப்படி பேசும்போது கூட அது பின்னாடி இருக்க கோர் வேல்யூ என்ன சொல்லுது பாருங்களேன். அவ்வளோ கோவத்தில் கூட ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் யூ, நான் உங்கள்கிட்ட பேசணும், நான் ஏன்னா நீ என்னோட பர்சன். அந்த ஒரு கோர் வேல்யூ அது கம்யூனிகேட் பண்ணுது அந்த 15 minutes ஹீட்டட் ஆர்குமெண்ட். பட் when you go into silent phase, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது உடையுது. ஒரு நாளோ 2 நாளோ தண்டிக்கிறேங்கிற பேரில் நம்மளோட பர்சன் கிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியுது? அது வந்து ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு ஒரு ஆன்சைட்டி க்ரியேட் பண்ணும். எதுக்கு பேசாமல் இருக்காங்க என்னன்னு தெரியலையே. இப்போ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற ஹேபிட் நமக்கும் அது டெவலப் ஆயிரும். ஓ, நீ இவ்வளோ தூரம் தப்பு பண்ண முடியுது, அதை என்னால் உள்ளுக்குள்ளேயும் ஹோல்ட் ஆன் பண்ண முடியுதா? ஐ வில் மேனேஜ், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அது ஹர்ட்டிங் தான், ஆனால் அதை நான் பார்த்துக்கிறேன். அட வெங்கலை, உனக்கு ஹர்ட் ஆகிற ஒரு விஷயத்த நீயே ஏன்டா பார்த்துக்கணும்? உனைய பார்த்துக்கிறதுக்கு தானோட ஆப்போசிட்டில் பார்ட்னர்ஸ்னால் என்ன? அதுவும் யூஆர் ஆல் சோல்மேட்ஸ். நம்ம வந்து ஃபிசிக்கல் மேட்ஸ்ன்னு சொல்கிறதே கிடையாது. நம்மலாம் கல்யாணம் ஆகிறாங்க, நம்ம லவ் பண்ணுற பர்சன்ஸு, இல்லை நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் எல்லாமே வந்து சோல்மேட்ஸ். அப்போ வாட் டு யூ மீன் பை சோல்மேட்? அப்போ அது வெறும் வார்த்தையா? அதுக்குள்ளே 1008 அர்த்தம் இருக்குல்ல. அந்த அர்த்தம் உனக்கு இதையும் டிஃபைன் பண்ணும்ல. உன்னோட சோல்மேட்டை நீ எப்படி அப்படி ஹேண்ட்சைட்டில் விட்டுட்டு போகலாம்? இல்லை நீ அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக இந்த ஹீட்டட் ஆஃப் த மொமெண்ட்டில் கத்துறதை விட சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த தப்பு என்னங்கிறது பதியும். நெக்ஸ்ட் டைம் அது தப்பாக இல்லையான்னு பதியாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் வேணால் பதியுமே தவிர்த்து அதுக்கு பின்னாடி நிறையா கோர் வேல்யூஸ் கட் ஆகுது இல்லை. உங்களோட பர்சன்ஸ்கிட்ட யூ கேன் கோ இன் அ சைலண்ட் ஃபேஸ். எப்படி பேசாமல் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரில, தோணல. எனக்கெல்லாம் அப்படி தோணாது. கத்திட்டாச்சு பேசணும், அதுதான் என்னோடய பீஸ் அப்படின்னு தான் தோணும். அப்படி ஒரு சைலண்ட் ஃபேஸ் இருக்கும். அவங்க ஆப்போசிட் இருக்க பர்சன்ஸ் நம்மளை கிவ் அப் பண்ணிட்டாங்களோ, நம்ம எதுவுமே என் மேலே கோவப்படல, அப்போ அங்கே ஒரு அக்கறைங்கிறது எங்கே இருந்து அதெல்லாம் எங்கே போச்சு? 2 நாள் கழிச்சு வந்து பேசணும், சமச்சிட்டியா இன்றைக்கி என்ன அப்போ அப்படி நம்மக்கிட்ட இந்த பீஸ் பேசு. ரெண்டாவது, அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு, உங்களோட பார்ட்னருக்கு அகெயின் யூ ஆர் கிரியேட்டிங் அ சான்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் தெம்செல்ஃப் இன் த சேம் சுச்சுவேஷன். அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸி ஆயிரும். இவன் என்ன மிஞ்சி போனால் 2 நாள் சைலண்ட்டாக இருப்பான், அப்புறம் பேசிடுவான். இவன் என்ன 2 நாள் சைலண்ட்டாக இருப்பா, அப்புறம் பேசிடுவா. ஸோ நம்ம மறுபடியும் அதை பண்ணுவோம், என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக் மைண்ட் செட்டும் வரும். இது சைக்காலஜிக்கலாக இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த 2 சுச்சுவேஷன்ஸில் என்னைய கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இஸ் மை டைப். அதுதான் கரெக்டும் கூட, அதுதான் உசீதமும் கூட. எப்போ உசீதமணி. ஸோ அதனால் உங்கள் பார்ட்னர் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் உங்ககிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணி கத்துறாங்க, லொபலபா இப்படி இருக்கான், ஹார்ஷாக இருக்கான், ஜஸ்ட் லவ் தெம். அவங்க ஹல்க் மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம். உங்கள் லவ் மூலமாக அவங்கள மனுஷங்களாக மாற்றுங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி உங்கள் பார்ட்னர் ஹல்காகவே இருந்தாலும் நிறைய கோர் வேல்யூஸ் உங்களுக்காக அவர் ஹோல்டு பண்ணுறாரு, அவள் ஹோல்டு பண்ணுறா. ஆனால் இந்த சைலண்டாக போகிற தற்கூறிங்க இருக்குங்களே, தலையிலேயே தட்டி இன்னி ஒரு டைம் மனசில் எதையாவது வச்சுக்கிட்டு சைலண்டாக போனேன், நான் தானே உன் பார்ட்னரு, தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் நான் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி என்கிட்ட முதல்ல. தட் இஸ் த பேசிக் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் ஃபேஸ் இதெல்லாம் தான் எனக்கு உணர்த்துச்சு. ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். இஃப் யூர் இன் ரிலேஷன்ஷிப், இஃப் யூர் மேரிட், இஃப் யூர் அபவுட் டு கெட் மேரிட், இஃப் யூர் டூ மச் இன்டு the relationship kind of a girl or a boy na, this podcast will be useful அப்படின்னு சொல்லிட்டு. So next time when your partner gets angry over the silly things, if that is happening over the period of time, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இங்கே வர்றா வெங்கலை, நீ கோவப்பட்டாலுமே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பொழுது நிற்கும் என்ன பண்ணாலும் கத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா அந்த வேல்யூ அங்கே குறைஞ்சிரும். நீ என்னை எவ்வளோ வேணாலும் ரைஸ் ஆகி, இப்போ ஆப்போசிட்டில் என்னோட கேர்ள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் டெல்லிங் திஸ் டு மை கேர்ள், நீ 2 அரை கூட என்னை அரைஞ்சிக்கோ கோவத்தில், நான் சப்புன்னு வாங்கிக்கிட்டு திருப்பி உன் பின்னாடி வந்துடுறேன், ஆனால் சைலண்ட்டாக போகாத. இது வந்து டு மை கேர்ள் ஆல்சோ ஐ எம் டெல்லிங் திஸ். அண்ட் ஃப்ரம் அ கேர்ள்ஸ் பர்ஸ்பெக்டிவ், ஒரு பையனாக நான் பேசினேன் அப்படின்னா நிறைய பேர் வேறு மாதிரி கொண்டு போயிடுவீங்க. ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து இங்கே பாடுறா, ஒரு பொண்ணு சொல்கிறாளாமா, இங்கே பாடுறா நீ என்னை 2 அரை கூட அரைஞ்சிக்கோ ஆனால் சைலண்ட்டாக போகாதா அப்படின்னா, ஓ வயலன்ஸ் அகேன்ஸ்ட் த விமன் அப்படின்னு கமெண்ட்டில் வந்துடுவீங்க. சாமே, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. வாட் ஐ எம் ட்ரையிங் டு சே இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யூஆர் ஆல் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே மெச்சூர்ட் தான். நான் சொல்லுவது ஆப்வியஸாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது என்னோட ஜென்யூனான கருத்து. ஸோ நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் பார்க்குற யாருமே அந்த மாதிரி இந்த ஒரு இதை கொண்டு போனது கிடையாது. பட் இந்த பொது வெளியாக சொல்கிறேன், சில டைம்ஸ் சில வீடியோஸ்லாம் டக்குன்னு ரீச் ஆயிரும் நமக்கே தெரியாமல். ஒரு 5000 10,000 வியூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு 30,000 வியூஸ் வரும். அந்த 30,000 ஒரு 10,000 பீஸ் இங்கே இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் வாக்குவாதம் க்ரியேட் பண்ணும், ஆப்போசிட் அட்டாக் பண்ணும். ஒரு கிரஞ்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கிரஞ்சன்ஸ் தமிழில் எக்ஸாக்டாக வக்கர புத்திம்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பீஸுங்க இங்கே சுற்றுது தான். நான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் கவனிச்சிருக்கேன். அதுங்களுக்குலாம் எதையாவது தூக்கி போட்டு அடிக்கணும், அவனுங்களை போட்டு சாத்தணும், அவனுங்க மைண்ட் செட்டை உடைக்கணும், அவனுங்கக்கிட்ட உள்ளே இருக்க வன்மத்தை கக்கணும், இப்படியே சுற்றிட்டு இருக்கானுங்க. வாழவே மாட்டானுங்க அவனுங்களாம் கடைசி வரைக்கும் அவனுங்க வாழ்க்கையை. அந்த மாதிரி நிறைய பீஸுங்க சுற்றுது சொல்கிறேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டிஸ்க்ளைமர் சொன்னேன். பட் ஓவரால் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜென்யூனாக. ஸோ
கத்துங்க, சண்டை போடுங்க, உங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், விச் இஸ் த மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் பேசிக் குவாலிட்டி ஆஃப் அ ஹியூமன். நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் வென் யூ கத்திலாம் முடிச்சிட்டிங்க, உங்கள் கோவத்தெல்லாம் வென்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் டுக் அட் பீரியட் லைக் ஒரு 3 hours 4 hours, பட் அதுக்கப்புறம் வென் யூ ரியலைஸ் யூ ஹவ் ஷவுட்டட் யுவர் பார்ட்னர் ஃபார் வாட் தே ஹவ் டிட், அது அதோட முடிஞ்சுது, அதுக்கும் அது டேலி ஆயிடுச்சு. பட் இப்போ நீங்கள் கத்திருக்கீங்க அப்படிங்கிறனால உங்கள் பார்ட்னர் ஹர்ட்டாக இருக்காங்கல்ல, டெவலப் திஸ் பேசிக் குவாலிட்டி அண்ட் த பெஸ்ட் குவாலிட்டி ஐ குட் எவர் சே இன் ரிலேஷன்ஷிப். காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காதீங்க, மன்னிப்பு கேளுங்க, அந்த லவ்வை அங்கீகரிங்க. இதனால தான்மா நான் கத்துனேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா, நீங்கள் கத்தி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி போய் அவங்கள பேசிஃபை பண்ணுறீங்கள, இல்லை தங்கம் சாரி இப்படி தங்கம் நான் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன் ஸோ நம்ம சொல்கிறோம்ல, அந்த பர்சன்ஸ்க்கு நம்ம லவ்வை புரிய வைக்கிறோம்ல, அதுதான் பியூட்டிஃபுல் மூமெண்ட். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம சொல்கிறது இதுதான். நம்ம கத்துறோம், ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு டவுனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லேருந்தே தானே அது லீட் ஆகுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும்ல. அப்போ டவுனுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க ஒரு சுச்சுவேஷனை, அதை நீங்கள் தானே மறுபடியும் அப்லிஃப்ட் பண்ணணும். அப்போ அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் போய் அவங்கள பேசிஃபை சாரிடி தங்கம் பொன்மானே மானே தேனே ஓ பாட்டாவை படிச்சிட்டியா அப்படின்னு கமலஹாசன் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு என்ன ஐயா சாமி இன்னைக்கு விட்டு போதுமா அப்படின்னு உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்குற அளவுக்கு விட்டு போடணுங்க. அதுவும் தானே கரெக்டு. அது ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி, அதையும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி தான், எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், சூரியன் சுட்டரிக்கும் போது தான் நிழலோட அருமை தெரியும், ஷேடோவோட அருமை தெரியும். ஒரு நிழலில் போய் உட்கார அந்த நிழலோட அருமை அந்த சூரியன் சுட்டரிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹார்ட் ஃபேஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணாதான் அதை பேசிஃபை பண்ணும்போது ஆப்போசிட் இருக்க பர்சனோட லவ் உங்களுக்கு புரியும். நீங்கள் சும்மா ஒரு பர்சன் இருக்காங்க, உங்களோட பர்சன் தான் வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போய் எங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமே, தெரியுமே அப்படின்னு உன்னை நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா. இந்த 90s கிட்ஸோட பாட்டில் ஒன்று, சொட்டு சொட்டா காதல் வீச காலி சொட்டு சொட்டா காதல், ஐயோ அதில் ஒரு லைன் ஒன்று வரும், என்னோட காதல நூலால அளந்தா பூமியை 2 முறை சுற்றி வா. அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஒருத்தங்க கிட்ட விட்டு சொல்லும் போது அவங்க என்ன உங்கள் காதலை அளக்கவா முடியும். சரி ஓகே நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் தான் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன் என்னப்போ அந்த ஒரு டோனில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சண்டை போட்டு உங்களோட காதல் அகல பாதாளம் போகும்போது தூக்கி பிடிச்சி நிமித்தி மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் லவ்வால் மேலே நான் இதுக்கு தாண்டி கத்துனேன், நீ தாண்டி எனக்கு எல்லாமே கத்தும் போது நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை விட்டு போயிரு ஆச்சா போச்சாம்பேன், ஆனால் நீ என்னை விட்டு போனால் நான் எங்கே போவேன், நீ தாண்டி நான் அந்த டைமில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது ஒரு ஹிட்டு ஒன்று அடிக்கும் பாருங்கள், ஒரு லவ் ஹிட்டு. அதுதான் த ரியல் டோபமைன் ரிலீஸ். டாடா பை சொல்லிக்கலாம். உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை டாடா பாய்.